கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அதாவது இப்போது நான் வாசிக்க கேட்ட வசனம் ஒரு யுத்தத்தை பற்றியதா இருக்கிறது. The verse that we just being read now is regarding a battle. இந்த யுத்தத்துக்கு பேர் அர்மகதோன் யுத்தம். This war is called the war of Armageddon. இந்த யுத்தம் யார் யாருக்கு நடைபெற போகிறது? Between whom does this war take place? வலது பக்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான மனவாட்டி சபை அல்லது ஊழியர்கள் விசுவாசிகள் வலது பக்கத்திலே நிற்கிறார்கள். On the right side the Lord Jesus Christ and the bridal church that is caught up in his second coming, both the believers and servants of God, they are standing on the right side. இடது பக்கத்திலே அந்தி கிறிஸ்துவும் அந்த பாவமுள்ள ராஜ்யத்தின் தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட 10 ராஜாக்களும் சகல புறஜாதிகளும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், இரத்த சாட்சியாய் மரிக்காமல் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிற கிறிஸ்தவர்கள். On the left side will be the Antichrist, who is leader of the sinful kingdom, and 10 kings along with him, and all the heathen people, and left behind Christians who did not rise the martyrs. All of them will be seen on the left side. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I once again repeat, பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord is kept against the sinful kingdom. இதைத்தான் நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். This is what we saw yesterday. பாவமுள்ள ராஜ்யம் இந்த உலகத்திலே வெகு சீக்கிரத்தில் எழும்ப போகிறது. A sinful kingdom is going to arise very soon in this world. ஒரே உலக தலைவன் கீழ் under one world leader. அந்த ராஜ்யம் காணப்படும் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். Yesterday we saw that this kingdom will be seen under him. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த மிருகத்தின் 7 தலைகள் 7 ராஜாக்களை காட்டுகிறது, 7 சாம்ராஜ்யங்களை காட்டுகிறது என்று பார்த்தோம். Yesterday we saw in Revelation chapter 17 the 7 head of the beast shows 7 kings and 7 empires. அடுத்தபடியாக அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். Next we see that beast has 10 horns. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் சுருக்கமாய் பார்த்தோம். Yesterday we saw briefly how the reign of the Antichrist will be. இன்றைய தினத்திலே அதில் இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். Let us see some more things about it. அதாவது முழு உலக தலைவனாக அந்தி கிறிஸ்து இருந்து ஆளுகை செய்தாலும், though Antichrist will be seen as the world leader and will be ruling the entire world, இந்த மொத்த உலகத்தையும் 10 மண்டலங்களாக பிரிப்பான். he will divide the entire world into 10 parts. இந்த மொத்த உலகத்தையும் 10 மண்டலங்களாக பிரித்து 10 ராஜாக்களை அவன் ஏற்படுத்துவான். He will divide the entire world into 10 regions and he will appoint 10 kings. அதைத்தான் வெளிப்படுத்தல் 17:12ல அந்த மிருகத்தின் 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் என்று படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:12. In Revelation chapter 17 verse 12 we read saying that 10 horns of the beast are 10 kings. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். And the 10 horns which thou sawest are 10 kings, which have received no kingdom as head, but receive power as kings 1 hour with the beast. ஒரு உலக தலைவனாகிய அந்தி கிறிஸ்து மிருக சுபாவத்தோடு காணப்படுகிறான். A world leader Antichrist is seen with the nature of a beast. அவனுடைய ஆட்சி முழுவதும் எந்திரமயமாக, எந்திர மனிதன்மயமாக அல்லது ரோபோக்கள் மயமாக காணப்படும். His entire reign will be filled with robots and human robots. அங்கே அவன் ஒரு 10 ராஜாக்களை, இந்த மொத்த உலகத்தையும் 10 மண்டலங்களாக பிரித்து 10 ராஜாக்களை ஏற்படுத்துகிறான். He divides the entire and he appoints 10 kings over them. இன்றைக்கே அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிளப் ஆஃப் ரோம் என்கிற பெயரிலே 10 மண்டலங்களாக இந்த உலகம் பிரிக்கப்பட்டு வருகிறது. Even today the preparations towards this is already started. Even now in our days in the name of called the Club of Rome, we can see the world being divided into 10 regions. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வெறும் 7 வருடங்கள் மாத்திரமே. The reign of the Antichrist will be only for 7 years. அதுல மிகவும் சக்தியோடு அவன் ஆட்சி செய்வது வெறும் 3.5 வருடங்கள் மாத்திரமே. It will be just 3.5 years that he will reign with most power. ஏனென்றால் பிந்தின 3 வருடத்தில் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்துவான், இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான். மறுபக்கம் கர்த்தருடைய கோபம் இந்த பூமியிலே பற்றி எரியும். On the latter 3.5 years the Antichrist will persecute the Israelites and the children of Judah, but at the same time the anger of the Lord will burn against this earth. பிந்தின 3 வருட உபத்திரவத்திலே, in the latter 3.5 years of tribulation, அந்தி கிறிஸ்து யூதர்களை இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான். the Antichrist will persecute the Jews and the Israelites. கர்த்தருடைய கோபம் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்கினார்களோ, அவருடைய முத்திரையை தரித்தார்களோ,
உலக ஜனங்கள் மேலும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் அந்த முத்திரையை மிருகத்தை வணங்கினார்களோ அவர்கள் மேலும் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். On the worldly people and left behind Christians who worship the beast and who taken of the mark, upon such the anger of the Lord will burn against them. இதுதான் பாவமுள்ள ராஜ்யம். This is the sinful kingdom. இந்த பாவமுள்ள ராஜ்யத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ் 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 10 ராஜாக்கள் காணப்படுகிறார்கள். This sinful kingdom and the Antichrist will be divided into 10 regions and there will be 10 kings over them. இதுதான் அந்த 10 கொம்புகளின் அர்த்தமாய் இருக்கிறது. This is the meaning of the 10 horns. நேற்றைய தினத்திலே 7 தலைகளின் அர்த்தத்தை குறித்து பார்த்தோம். Yesterday we saw the meaning of the 7 heads. இன்றைக்கு 10 கொம்புகள் என்பது இனிமேல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே எழும்ப போகிற அந்தி கிறிஸ்துவால் நியமிக்கப்பட போகிற 10 ராஜாக்களை காட்டுகிறது. Now the 10 horns shows the 10 kings who will come hereafter in the days of the Antichrist. Those will be appointed by him. இந்த 10 ராஜாக்களும் These 10 kings, அந்தி கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். the Antichrist gives them authority. ஆனா இவர்கள் அந்தி கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை திரும்ப அவனுக்கே கொடுத்து விடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In Revelation chapter 17 verse 13 we read saying the authority that is given to them by the Antichrist, these kings return the same authority back to the Antichrist. இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். These have one mind and shall give their power and strength unto the beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக அவருடைய கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord is kept against the sinful kingdom. அடுத்து அந்த பாவமுள்ள ராஜ்யத்தை அவர் பூமியில் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். Nextly as told saying, I will destroy the sinful kingdom from the face of the earth. அவர் எப்படி அழித்து போட போகிறார்? How is he going to destroy it? இதைத்தான் நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே. நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திலே அந்த சிலையை ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதி நொறுக்கி போட்டதாக நாம் பார்த்தோம். And the past days we saw in the dream of Nebuchadnezzar, in the stone which was not cut down by hands, it smote the image and broke it into pieces. We saw this about this in the past days. அந்த கல் சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் கடந்த நாட்களிலே தியானித்தபடி அந்த கல் கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. As we met in the last days, according to Zechariah chapter 3 verse 9, that stone shows the Lord Jesus Christ. அந்த கல்லின் மேல் கர்த்தருடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருந்தது. The 7 eyes of the Lord are kept upon that stone. அந்த கல்லிலே சித்திர வேலையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். The Lord told, I will engrave the gravings thereof. அந்த சித்திர வேலை என்ன என்பதை நாம் பார்த்தோம். We saw what is this work of engraving. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். Firstly, Jesus Christ came into this world as a man, and for the sins of the mankind, he was crucified on the cross. மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து The dead Jesus was resurrected on the 3rd day. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்து சபையை ஸ்தாபித்தார். After having received the anointing of the Holy Spirit, he established the church. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். Looking unto Peter, he told, upon this rock I will build my church. நித்திய ஆலயத்தினுடைய மூலைக்கல்லாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மாற்றினார். God the Father made the Lord Jesus Christ as the chief cornerstone of the eternal temple. இது இரண்டாவது படியாக இருக்கிறது. This is the second step. அந்த கல்லிலே பிதாவாகிய தேவன் 7 கண்களையும் பதித்து சித்திரவேலையை நிறைவேற்றினாரே, அந்த சித்திரவேலையின் இரண்டாவது பகுதியாக, அந்த வேலையினுடைய இரண்டாவது படியாக அது காணப்படுகிறது. The Lord God placed the 7 eyes upon the stone and told to engrave the engraving thereof. This is seen as the second step of the work of engraving. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் கொண்டு சபை கட்டப்படுகிறது. சபையானது ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. By the Lord Jesus Christ and the Holy Spirit, the church is being built and they prepare for the second coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே அவர் தம்முடைய சபையை சேர்த்துக் கொண்ட பிற்பாடு, in the second coming of Jesus Christ, after he has gathered his church, 7 வருட காலம் அந்த பாவமுள்ள ராஜ்யம் காணப்படுகிறது. for 7 years the sinful kingdom will be seen. அந்த 7 வருடத்தின் முடிவிலே, at the end of the 7 years, அந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவிலே, at the end of the 7 years of the reign of Antichrist, அந்த பாவமுள்ள ராஜ்யத்தின் 7 வருட முடிவிலே, at the end of 7 years of the sinful kingdom, இந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத இந்த கல் புரண்டு வந்து அந்த ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ணி அழிக்கிறது.
This stone which is not cut by hands will roll and come down against the kingdom and will fight against it. பின்பு அந்த கல் பெரிய பர்வதமாய் மாறி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று படிக்கிறோம். We read saying the stone became a great mountain and filled all of the earth. அது அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியோடு அந்திக்கிறிஸ்துவோடு அவனுடைய ராணுவத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் அர்மகதோன் என்கிற இடத்திலே யுத்தம் பண்ணுகிறார்கள். In the place called Armageddon against Antichrist and his kingdom and his people, Jesus Christ and his bridal church, they fight a war against him. அந்த யுத்தத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறார். In that war, the Lord Jesus Christ gains victory. பிற்பாடு அந்த கல்லானது பெரிய பர்வதமாய் மாறி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லும்போது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இதே உலகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது புதுப்பிக்கப்பட்ட உலகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு 1000 வருடம் அரசாளுவதை அது காட்டுகிறது. What does it show when the stone became a great mountain and filled the entire earth? It shows Lord Jesus Christ reigning in this renewed earth along with his saints for 1000 years. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த யுத்தத்தை குறித்து படிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவுக்கும் நடக்கிற யுத்தத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 17 verse 14 we can read about the war between the Antichrist and the Christ. It is said, in this battle the Lord Jesus Christ will overcome. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். These shall make war with the Lamb, and the Lamb shall overcome them, for he is Lord of lords and King of kings, and they that are with him are called and chosen and faithful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இப்ப நாம் சகரியாவுல வாசித்த போது அங்கே ஒரு பெரிய யுத்தத்திலே யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து என்று நாம் வாசிக்க கேட்டோம். In the book of Zechariah we read the verse saying, in a great war I will keep my eyes open upon the house of Judah. இது எதை காட்டுகிறது? What does this signify? நான் ஏற்கனவே சொன்னது போல அர்மகதோன் யுத்தத்திலே வலது பக்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய மணவாட்டி சபையும், அதாவது தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும். As I said before, in the battle of Armageddon, on the right side along with Jesus Christ will be his bridal church, who are the servants of God, and believers who are caught up in his secret coming. இடது கை பக்கத்திலே On the left hand side, அந்தி கிறிஸ்து, Antichrist, அவனுடைய 10 ராஜாக்களுடைய ராணுவம், and the armies of his 10 kings, புறஜாதிகளில் சிறியோர் பெரியோர், all the small and great of the heathen. அதுபோல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் இடதுகை பக்கத்திலே காணப்படுவார்கள். And of the left behind Christians who did not die as martyrs, all of them together will stand on the left hand side. நான் நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவர்கள் 3 பிரிவாக காணப்படுகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday I told you Christians can be seen as 3 groups. முதல் குரூப் ஏ குரூப். The first group is the group A. அவர்கள் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஊழியர்களும் விசுவாசிகளும். They are the servants of God and believers who are caught up in the secret coming of Jesus. அவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பேர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி கற்புள்ள கன்னிகை. According to 2 Corinthians chapter 11 verse 2, the name that the Bible gives them is a chaste virgin. கற்புள்ள கன்னிகை தான் அவர்கள். They are the chaste virgins. நேற்றைய தினத்திலே அவர்களை குறித்து நாம் பார்த்தோம். Yesterday we saw regarding them. இரண்டாவது ஒரு கூட்டத்தார் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 7:9 படி நாம் பார்த்தோம். According to Revelation chapter 7 verse 9 we saw on the group of people dying as martyrs in the period of tribulation. அவர்களை குறித்து தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே புத்தியுள்ள கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Regarding them, Matthew 25, they are called as the wise virgins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து அவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள். These wise virgins are martyrs in the tribulation period. அதை நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், அவர்கள் தான் பி குரூப்பாய் இருக்கிறார்கள். As I told you, they are the B group. அடுத்து இரத்த சாட்சியாய் மரிக்க முடியாமல் அந்தி கிறிஸ்துவை வணங்கி அவனை பின்பற்றக்கூடிய கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும், of the left behind Christians who cannot die as martyrs, those who worship the beast and follow him, of these Christians, அவர்கள் சி குரூப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகை என்று அங்கு அழைக்கப்படுகிறார்கள். they are the group C and they are called as the foolish virgins in that place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த புத்தி இல்லாத கன்னிகையை குறித்து தான் யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 17:3 மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரியாக காண்கிறார்.
Regarding these foolish virgins, John in his vision saw in Revelation chapter 17 verse 3 as the woman seated on the beast. இனி மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சத்தம் கேட்டது, நடுராத்திரியிலே கேட்டதாக நாம் படிக்கிறோம். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். In Matthew chapter 25 we saw a voice being heard in the midnight. It was said, behold, the bridegroom cometh. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு தீவெட்டி இருந்தது, கைகளிலே எண்ணெய் இருந்தது, ஆனாலும் அவர்கள் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு விட்டார்கள். These wise virgins had lamps with them and oil in the lamps, but still they were left behind the secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அவர்கள் ரகசிய வருகையிலே கைவிடப்பட காரணம் அவர்களுடைய ஜீவியத்திலே ரட்சிப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, ஆனால் அதற்கேற்ற பூரணத்தை அடையவில்லை, இயேசுவின் பூரணத்தை அடையவில்லை. The reason they were left behind is in the life they had salvation, they had anointing, but did not have the perfection. They did not have the perfection of Christ in their lives. தீவெட்டி என்பது ரட்சிப்பை காட்டுகிறது. The lamp signifies salvation. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் படிக்கிறோம், ரட்சிப்பு தீவெட்டியை போல இருக்கிறது என்று படிக்கிறோம். In the book of Isaiah we see the lamp is like unto salvation. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது. And the oil signifies anointing. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். I am anointed by new oil. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், Yesterday we saw அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களில் அநேகர் கைவிடப்படுவார்கள் என்று இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். Jesus in Matthew chapter 7 told, among the anointed many shall be left behind. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியவர்கள், They are the ones who prophesy. பிசாசுகளை துரத்தக்கூடியவர்கள், They are the ones who cast out devils. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடியவர்கள், They did signs and wonders. இப்படி ஒரு பெருங்கூட்டத்தார் இதெல்லாம் அபிஷேகம் இருந்தால் தான் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். A great group like this, only if they have the anointing can you prophesy. அபிஷேகம் இருந்துதான் பிசாசுகளை துரத்தினார்கள், அபிஷேகம் இருந்துதான் ஜெபித்தார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்கள். Only with anointing they cast out devils, only with anointing they prayed, only with the anointing they did signs and wonders. அப்ப எண்ணெய் இருந்தது, அந்த தீவெட்டி இருந்தது, பிற்பாடு அவர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள்? They had lamp and the oil, then why were they left behind? அவர்கள் பூரணத்தை குறித்து கவலைப்படவில்லை. They were not worried about the perfection. தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தருணங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவின் பூரணத்தை அடையவில்லை. They did not make use of chances given to them and did not attain the perfection of Christ. அவர்கள் நித்திரை மயக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டபடினால்தான் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டார்கள். Because they have seen the slumber of sleep, because of which they were left behind in the coming. அதைத்தான் நாம் சொல்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களில் ஏன் ஊழியர்களில் அநேகர் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். That is why we say among the anointed Christians and servants of God many shall be left behind the secret coming. இங்கே மத்தேயு 25 சொல்லப்பட்டிருப்பது வாசிப்போம், நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். Here in Matthew 25 we read saying, in the midnight the bridegroom cometh. நடுராத்திரி என்று சொல்லும்போது, when we say midnight, இயேசு கிறிஸ்து அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடத்தை ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். Jesus regarding the 7 years of the Antichrist reign, he says a darkness where no man can walk. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. A time of darkness cometh where no man can walk. 7 வருட உபத்திரவ காலம் இயேசுவால் ராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. The 7 years of tribulation is called as a time of darkness or a night time. அந்த ராக்காலத்திலே நடுராத்திரி என்று சொல்லுவது, In the time of darkness or night time, when we say the midnight, முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை, அதாவது இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை சேர்த்துக் கொள்ள முடியாய் இயேசு 2ஆம் முறை மத்திய ஆகாயத்திலே வருகிறார். At the end of the first 3.5 years to gather tribulation martyrs, that is these wise virgins, Jesus comes the second time in the middle to gather these martyrs. இதைத்தான் வெளிப்படுத்தல் 14:14 அறுவடை என்று படிக்கிறோம். Regarding this in Revelation chapter 14 verse 14 we read as the harvest. ஆகவே நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தபடி புத்தியுள்ள கன்னிகைகள் உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். As we saw yesterday, the wise virgins of the martyrs of the tribulation period, they were a great multitude which no man could number. கிறிஸ்தவர்களிலே 3 குரூப் இருப்பதாக நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw the Christians of being of 3 groups. அதுல 3வது கூட்டத்தார் தான் The third group of them, அவர்கள் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டார்கள். they were left behind the secret coming. அவர்களால் உபத்திரவ காலத்து இரத்த சாட்சியாய் மரிக்க முடியவில்லை. They could not die as the martyrs of the tribulation period. ஏனென்றால் அவர்களிடத்திலே தீவெட்டி இருந்தது. The reason is they had lamp with them. எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. They did not have the oil or the anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடினால் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு, Because they could not receive the anointing, they were left behind the secret coming. அவர்களால் இரத்த சாட்சியாய் மரிக்க முடியவில்லை. They could not die as a martyr. அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க முடியவில்லை. They could not resist the Antichrist. அவனை வணங்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். They became the ones who bowed and worship before him. அவன் மேல் ஏறி பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த விழுந்து போன சபையாய் மாறிவிட்டார்கள்.
They became the fallen church who was upon him and rode with him. ஆகவே அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகள் என்று அங்கு அழைக்கப்படுகிறார்கள். That is why in that place they are called as the foolish virgins. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, Therefore, beloved child of நீ God, ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாற வேண்டும். you must become a chaste virgin. இயேசுவின் ரகசிய வருகையிலே எப்படியாயிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Somehow in the secret coming of Jesus, somehow we should be caught up in it. அப்படி யாரெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ, Those who are caught up in the secret coming of Jesus like this, அவர்களையும் அழைத்துக் கொண்டு calling them இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் 7 வருட முடிவிலே at the end of the 7 years of the rule of the Antichrist, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு, அதாவது ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவர் ஒலிவ மலையில் வந்து இறங்கி அங்கிருந்து அர்மகதோனுக்கு வருகிறார். the Lord Jesus Christ in his resurrected body as resurrected Jesus, along with the saints who are caught up in the secret coming, he comes down riding on a white horse on Mount Olive. From there he goes to Armageddon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Lord, repeat the Lord's holy name.